சென்னையில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. எழும்பூர் பகுதியிலிருந்து நேரலையில் நமது செய்தியாளர் வெங்கட் இணைகிறார். வணக்கம் வெங்கட், தற்போது சென்னையில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் கனமழை பெய்து வருகிறது, மேலும் விவரம்? வணக்கம் ஜெயஸ்ரீ. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக எழும்பூர், புதுக்கோட்டை, சேப்பாக்கம், அண்ணாசாலை, மந்தவெளி, மயிலாப்பூர், கிண்டி, டி நகர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி, கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. அதேபோல சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் தற்பொழுது பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பல்வேறு சாலைகளில் மழைநீரானது தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல ஒரு சில பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் இன்றைய தினம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த இரவு வேளையில் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையால் பணிகள் முடிந்து வீடு திரும்பக்கூடியவர்கள் நபர்களாகட்டும், அதே போல இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பும் நபர்கள் தற்பொழுது பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றன. மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 9 இடங்களில் வெயில் சதமளித்தது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களில் ஒப்பிடும்பொழுது இன்றைய தினத்தில் தான் 9 இடங்களில் வெயில் சதமளித்தது. மதுரையில் அதிகபட்சமாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமானது பதிவாகியிருந்தது. இந்த நிலையில சென்னையிலும் அதிக வெப்பம் என்பது பதிவாகியிருந்தது. இந்த நிலையில சென்னையில் இரவு நேரங்களில் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையானது இரவு 10 மணி வரை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கனமழையின் காரணமாக பணி முடிந்து வீடு திரும்பக்கூடிய நபர்களும் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய நபர்களும் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் அந்த பேருந்து பணிமனையில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ராயப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது தேங்கி இருக்கிறது என்றும் இந்த மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த திடீர் கனமழை காரணமாக பொதுமக்கள் தற்பொழுது சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.